அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து கிளம்பிக்கங்கன்ட்டார் கடையில இருந்து. நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற. நீங்க 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். ஒரு வேலைக்குன்னு தான் நான் வந்துட்டேன். இங்க கோயம்புத்தூர்ல பீலமேடுல அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நீங்க தங்கிக்கலாம், நீங்க வந்துருங்கன்னு சொன்னாங்க. வந்த உடனே அப்புறம் கையில எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இந்த கை பிராக்சர். இப்பயுமே இந்த இடத்துல இந்த முட்டி இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க இல்ல நீங்க இந்த கையை சரி பண்ணிட்டு வந்துருங்க, இப்போதைக்கு வேலை நான் செய்ய தயாரா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற. ஆனா இருந்தாலும் அவங்க பயந்துட்டு வேணாம், நீங்க கையை சரி பண்ணாதான் பண்ண முடியும்ட்டாங்க. பாப்பாங்கள ஹாஸ்டல்ல விட்டு வந்துட்டேன். வேலைக்கு வந்துட்டு எனக்கு வீடு செட்டில் ஆனோன்னு நான் வேலை வச்சுக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இல்லைன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப மறுபடியும் எங்க தங்குறதுன்னு தெரியல, ஊர் புதுசு. அப்ப ஒரு அங்க இருந்து விசாரிக்கிறோம். அவரு தான் புரோக்கரு அந்த இடத்துல, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் வீடு பிடிச்சி கொடுப்பாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க 3000 ரூபாய் தான் இருக்கா, இந்த 3000 ரூபாய் பத்தாதுமா, நீ ஒன்னு பண்ணுமா, குறைஞ்சது 5000 ரூபாயாவது தேவைப்படும், இங்க ஒரு வேலை இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னாரு. வேற வழி இல்லை, நான் பார்த்தாகணும், ஏன்னா அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஏதோ ஒரு வேலை பார்த்தானே ஆகணும். கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் பாத்திரம் விளக்குற வேலையில விட்டுட்டு, இங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட வேணா நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கங்க, இன்னைக்கு ஒரு நாள் வேணா அந்த அம்மா பாத்திரம் விளக்குறாங்க, அவங்க கூட வேணா நீங்க இங்க படுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் ஆயிடுச்சு இவங்கள்ட்ட. இங்க ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, கை ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் சொல்றேன் அந்த அண்ணாட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப கை வலிக்குது, ஒரு 2 நாள் மட்டும் நீங்க, நான் இந்த அம்மா கூட இங்க தங்கிக்கிறேன், நான் வேற 2-3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் வேலை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா, அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நீங்க வேலை செஞ்சாதான் இங்க இருக்க முடியும், நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டார். உடனே அந்த நாள் அன்னைக்கு நீங்க வெளியில போங்கன்ட்டார். வேலை செய்யலைன்னா இருக்க முடியாதுன்ட்டார். கரெக்டா அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி மாதிரி என்கிட்ட இருக்கிற 2 பை இதெல்லாம் எடுத்து கொடுத்து, நீங்க வீட்டை நீங்க கிளம்பிக்கங்கன்ட்டார் கடையில இருந்து. அந்த வாசப்படியில அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தான் தூங்குனேனே. கிளம்ப சொன்னார்ல, கிளம்பும் போது என்னாச்சுன்னா, நான் சரி நான் கிளம்பிக்கிறேன், நீங்க நான் வேலை செஞ்சதுக்கான சம்பளம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்ற. நீங்க 3 நேரமும் சாப்பிட்டீங்கல்ல, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு நிஜமாலுமே அந்த நேரம் என்ன சொல்றேன்னு தெரியல, அப்படியே கூனி குறுகி போயிட்டேன். நான் வெளியில போகணும்னா, எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா கூட எனக்கு ஒரு 10 ரூபா வேணும். அந்த நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கையில காசு இல்லை, நான் வேலை செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதையும் இவரு இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னால வேலையும் செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் நான் அழுததை பார்த்துட்டு எனக்கு பாவம்னு சொல்லிட்டு 150 ரூபா காசு கொடுத்தாரு. நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நாங்க கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்கு, அந்த கடை காலியா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்கல, நான் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடைக்கு இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும், அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா அங்க சப்ளையர் சொல்லுவாரு, மா அப்படிம்பாரு. அப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த கடையே நம்ம ஒரு ஓனரா இருந்து நடத்த போறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து, அப்புறம் அதை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு மூவி மாதிரி இருக்கு ஆக்சுவலி.